மனதில் தேசியம், கையில் வாக்குச்சாவி. தாய்மொழி, தாய்நாடு மற்றும் தமிழரின் அரசியல் உரிமை குறித்த விழிப்புணர்வு உரை. மக்களே, என் அண்ணாச்சிகளே, என் தமிழ் மக்களே, உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இந்த நாட்டில் யாருக்குத்தான் தேசிய உணர்வு இல்லை? யாருக்கு இந்த நாட்டின் தரையை மதிக்காத மனது இருக்கிறது? யாருக்கு தாய்மொழி மீதான அன்பில்லை? ஆனால் அந்த தேசியம் எங்கே தொடங்க வேண்டும் தெரியுமா? நம்ம வீட்டுப் படிக்கட்டில், நம்ம ஊரின் பசுமையில், நம்ம மொழியின் உரிமையில், நம்ம வாக்கின் உரிமையில். இந்தியா ஒரு தேசம், ஆனால் தமிழகம் ஒரு தமிழனின் உயிர்நாடி. அந்த உயிர்நாடியை பாதுகாக்க உங்கள் கையில் இருக்கும் ஒரே ஆயுதம் வாக்குச்சாவி. அந்த சாவி எந்த கதவை திறக்கிறது தெரியுமா? ஒரு மாற்றத்தின் கதவையை, ஒரு புதிய தமிழகத்தின் கதவையை, ஒரு கல்வி, வேலை, மருத்துவம், உரிமை சார்ந்த கண்ணியமான வாழ்வியல் கதவையை. அரசியல் என்பது வெறும் கட்சி பிரச்சாரம் இல்லை. அரசியல் என்பது உங்கள் வாழ்க்கையின் பாதையை நிர்ணயிக்கும் தீர்மானம். ஒரு நல்லாட்சி கிடைக்க வேண்டுமா? உங்கள் உரிமைகளை உங்களுக்கே கிடைக்க வேண்டுமா? உங்கள் கலாசாரம், மொழி, மரபுகள் பாதுகாக்க வேண்டுமா? அப்படியானால் அந்த சாவியை உங்களே திருப்பணும். மறக்காதீர்கள், நீங்கள் வாக்களிக்காமல் இருந்தால் மற்றவர்கள் உங்கள் பெயரில் வாக்களிப்பார்கள். நீங்கள் வாயை மூடியால் பிறர் உங்களுக்கு பதில் பேசுவார்கள். நீங்கள் பேசாமல் இருந்தால் உங்கள் வரலாறு அழைக்கப்படும். அதனால்தான் சொல்லுகிறேன், மனதில் தேசியம் இருக்கட்டும், ஆனால் கையில் வாக்குச்சாவி இருக்க வேண்டும். இந்த முறை உங்கள் வாக்கு தமிழ் மொழிக்காக இருக்கட்டும், தமிழ்ச்செல்வனின் உரிமைக்காக இருக்கட்டும், தொழிலாளர்களுக்கான நீதிக்காக இருக்கட்டும், பெண்களின் பாதுகாப்புக்காக இருக்கட்டும், மாணவ மாணவிகளின் கல்விக்காக இருக்கட்டும். நீங்கள் இப்போது எடுக்கும் முடிவு 5 ஆண்டுகள் தமிழ்நாட்டின் நியாயத்தை நிர்ணயிக்கும். ஏமாற்றப்பட வேண்டாமா? தவறான தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டாமா? அப்படியானால் உங்கள் கையில் இருக்கும் அந்த வாக்குச்சாவியை கைக்கொள்ளுங்கள். தலை நிமிர்ந்த தமிழராய் வீற்றிருங்கள். மனதில் தேசியம் இருக்கட்டும், ஆனால் உங்கள் வாக்குச்சாவி தமிழ்நாட்டின் நியாயத்திற்கு திறக்கட்டும்.